ஹாய்டா, எல்லாருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய, வாழ்க வளமுடன். இதில் வந்து அம்மா வந்து சொன்ன கருத்துக்களை மட்டும் ஷார்ட்ஸ் வீடியோவாக இதில் வந்து நாங்கள் சொல்கிறோம். அதாவது மௌன விரதம் அம்மா சொல்லியிருக்காங்க. மௌன விரதம் ஏன் இருக்கிறேன்னா, எங்களோட சக்தி வந்து விரயமாகக்கூடாது. அதால் தான் நாங்கள் மௌன விரதம் இருக்கணும். அதாவது எப்படி சக்தி விரயமாகுதுன்னா, இப்போ நாங்கள் வந்து தேவையில்லாமல் அதிகமாக ஒரு ஆள்கிட்ட போய் கதைக்கக்கூடாது. குறை சொல்கிறது, இப்போ வந்து நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி கதைக்கிறது. இப்போ தேவையில்லாத விஷயங்கள்னால் உங்களுக்கு இப்போ ஒரு நடிகரை பற்றி சொல்கிறது, இன்னொருத்தவங்களை கதைக்கிறது, தேவையில்லாதவர்கள் கதைக்கிறது வந்து அப்படி அதிகமாக குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து எங்களோட சக்தி வந்து விரயமாகுது. ஸோ அதால் வந்து ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லாத இந்த மாதிரியான இதுகளை வந்து நாங்கள் யார் கூடயுமே கதைக்கக்கூடாது. கதைக்கிறதுனாலே ஒன்று வந்து கடவுளை பற்றி வந்து தேவைப்படுறவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை போய் கதைக்கலாம். அடுத்தது வந்து கடவுள்கிட்டே போய் நாங்கள் கதைக்கலாம். இப்படி இருக்கும்போது சக்தி வந்து அதிகமாக விரயமாகாது. ஏன்னா அது நாங்கள் தேவையாக கதைக்கிறது. கடவுளை பற்றி கதைக்கிறது எப்போவுமே வந்து விரயமாகாத சக்தி. ஸோ அடுத்தது வந்து மௌன விரதம் எப்படி இருக்கலாம்னா, ஒரு 5 நாளைக்கு நாங்கள் இருந்து பார்க்கலாம். எப்படின்னா, யார் கூடயும் பேசக்கூடாது. மௌன விரதம் இருந்து பேசக்கூடாது. கடவுளை சிந்தனையில் அதிகமாக அந்த நாளை நாங்கள் வந்து செலவிடணும். அப்படி இருந்துட்டு 6ஆம் நாள் வந்து வெளியில் போய் யார் கூடயாவது கதைக்கும் போது எங்களுக்கு வந்து பேச்சு வராது. அதாவது வந்து பேசுகிறதுக்கு வந்து எங்களுக்கு பிடிக்காது. இப்போது நான் அப்படியே பேச போனாலும் எங்களோட மனசே சொல்லும், என்ன இது உனக்கு தேவையா அப்படின்னு வந்து எங்களோட மனசே எங்களை கேள்வி கேட்கும். அதால் இதை ப்ராக்டிஸாக பண்ணும்போது எங்களோட மனசே அதை கேள்வி கேட்டு எங்களை வந்து தேவையில்லாமல் கதைக்கிறதுக்கு விடாது எங்களோட மனசே. அடுத்தது வந்து இதை ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வந்தால் தான் அது ஈஸியாக இருக்கும். எடுத்தோன்னே வராது. ஆனால் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக இறைவனே உங்களுக்கு அதை கொடுத்துருவார் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அப்படியே ஒரு பக்தர் வந்து அம்மா கிட்ட கேட்குறாரு, இப்படி தான் வந்து மௌனமாக இருந்தாலும் வந்து எண்ணங்கள் வந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, எண்ணங்கள் வந்தாலும் சரி, நீ வாயில் வந்து உனக்கு பிடிச்ச இறைவனோட மந்திரத்தை வந்து விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த எண்ணங்களோட அந்த வீரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ அதால் இறைவனோட சிந்தனையில் அதிகமாக நாங்கள் மூழ்கும்போது எங்களை அறியாமல் எங்களுக்கு வந்து பேச்சு வராது. ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். அதால் எங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு யார் கூடயும் பேசுகிறதுக்கு எங்களுக்கு பிடிக்காது. அதால் வந்து எல்லோரும் மௌனமாக இருந்து அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். இதை வந்து பலனை எதிர்பார்க்காம கண்டிப்பாக இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ஓம் அம்தீஸ்வரி நமக. ஓம் நம சிவாய, வாழ்க வளமுடன். யாருக்காவது ஃப்ரீயாக வந்து ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் ஏதாச்சும் வேணும்னு சொன்னால் ஃப்ரீயாகவும் இருக்குது. அது வந்து இப்போ டைமுக்கு அது ஆஃபர் மாதிரி தான். மற்றபடி பே பண்ணி தான் கவுன்சிலிங் வரணும். அது வந்து 111 ரூபா தான். ஸோ வந்து யாருக்காச்சும் தேவைன்னு சொன்னால் கீழே இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில்